உங்க பணம் யூபிஐல டிடெக்ட் ஆயிடுச்சா? ஆனா ரிசீவருக்கு கிரெடிட் ஆகலையா? அல்லது ராங் அக்கவுண்ட்டுக்கு போயிடுச்சா? பயப்பட வேண்டாம். இந்த வீடியோல எப்படி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறது, உங்க பணத்த எப்படி திரும்பி வாங்குறது அப்படின்னுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லப் போறேன். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே! சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வீட்ல இருந்தபடியே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பல கேசஸ்ல 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. முதல்ல உங்க மொபைல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் இல்லைங்களா, NPCL அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வரும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. அதுதான் அஃபிஷியல் வெப்சைட், அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வெப்சைட்டை ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் கஸ்டமர்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் கஸ்டமர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா யூபிஐ கம்ப்ளைண்ட்டாக என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம யூபிஐ தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூபிஐ கம்ப்ளைண்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ கம்ப்ளைண்ட்டை ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது கம்ப்ளைண்ட் டைப் என்ன, டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணுங்க, இஷ்யூ என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, அமௌண்ட் எவ்வளோ டெபிட் ஆச்சு, ராங் டிரான்ஸ்ஃபரா, ஃபெயில்டு டிரான்சாக்ஷனா, பெண்டிங்கா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒன்னொன்னா படிங்க, பாருங்க. டிரான்சாக்ஷனா நான் டிரான்சாக்ஷனா அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டிரான்சாக்ஷன் ரிலேட், அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு, இந்த மாதிரி கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட் டிரான்சாக்ஷன் டு அனதர் அக்கௌண்ட், அந்த மாதிரி. டிரான்சாக்ஷன் ஐடி போடுங்க, டேட்டு மென்ஷன் பண்ணுங்க. அதுலேயே நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ருபீஸு, எவ்வளோ பைசா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அதாவது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட், இது எல்லாமே, இமெயில் ஐடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் எனி டைம் கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். பல கேசஸில் 24 மணி நேரத்துலேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் ஆகிடும், அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகிடும். எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. ஓடிபியை யாருக்கும் சொல்லாதீங்க. அன்னோன் லிங்க்ஸை கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. பேங்க் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாதீங்க. இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் ஃப்ராட்ல இருந்து சேஃபாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஹைப் பட்டனை கொடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.